நண்பர்களே, நம்ம செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர எண்ணெயெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் செக்கு எண்ணெய் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே அது ஒரிஜினல் செக்கு எண்ணெயாக இருந்தால் அதை முறையாக எப்படி பயன்படுத்துறது? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கடலை எண்ணெயை எடுத்துக்கிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிற சுத்தமான செக்கு எண்ணெய், இன்னொன்று நம்மளே சொந்தமாக செக்கில் ஆட்டிக்கிட்ட கடலை எண்ணெய். இது ரெண்டுத்தில் கடையில் வாங்கினது டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குது, நம்மளே ஆட்டினது வெளிர் மஞ்சள் நிறத்தில் கலங்களாக இருக்குது. இந்த நிறத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. காரணம், நிலக்கடலையில் பல வகைகள் உண்டு. சிகப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலை பிழிஞ்சா அதிக எண்ணெய் தரக்கூடியது. அதனுடைய நிறமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். செக்கில் ஆட்டி ஃபில்டர் பண்ணாத எண்ணெய் தெல்ல தெளிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக கலங்களாகவும் அடியில் செட்டில்மெண்ட்டும் இருக்கத்தான் செய்யும். செக்கு எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்க வடிகட்டி வச்சுக்கிறது நல்லது. எண்ணெயை ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றினாலும் நுரைக்கும், சமைக்கும் போதும் நல்லா நுரைக்கும். அதனுடைய வாசம் வெளியிலேருந்து வர்றவங்க உங்கள் வீட்டில் கடலை எண்ணெயில் என்ன பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வீடு ஃபுல்லாக கடலை வாசம் மணக்கும்.